கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான வேதவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 74வது சங்கீதம் அதனுடைய 9வது வசனம். சங்கீதம் 74 9வது வசனம். எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணும் தீர்க்கதரிசியும் இல்லை, இது எதுவரைக்கும் என்று அறிகிறவனும் எங்களிடத்தில் இல்லை என்று சொல்லப்படுகிறது. திரும்ப ஒரு விஷயம் வாசிக்கிறேன். எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணும் தீர்க்கதரிசியும் இல்லை, இது எதுவரைக்கும் என்று அறிகிறவனும் எங்களிடத்தில் இல்லை என்று சொல்லி எழுதப்படுகிறது. இந்த சங்கீதம் ஆசாவின் சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. எதை அடையாளம் என்று சொல்லி எழுதுகிறார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிற போது 7வது 8வது வசனங்களை வாசிக்கிற போது அங்கே கர்த்தருடைய ஆலயம் என்பது சுட்டரித்து போடப்பட்டிருந்தது. அங்கே ஊழியம் செய்த ஆசாரியர்கள் இல்லை என்று சொல்லி தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகிற தீர்க்கதரிசிகளும் அங்கே இல்லை. எதை அடையாளம் என்று சொல்லுகிறார்? ஆனால் கர்த்தருடைய ஆலயம்தான் அடையாளம் என்று சொல்லி அங்கே எழுதுகிறார். அந்த அடையாளத்தை தொலைத்து விட்டு திரும்ப தேடுகிற ஒரு சூழலை குறித்து தான் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களை, நல்ல இந்த காலை வேளையில் நமக்கென்று ஒரு அடையாளத்தை தேவன் தந்திருக்கிறார். நமக்கு இந்த ஒரு பெரிய மேன்மை தேவன் தந்திருக்கிறார். அதுதான் கர்த்தருடைய ஆலயம். சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு சின்ன சின்ன காரணங்களை சொல்லி ஆலயத்தை தவிர்க்கிறதும் ஆலயத்தை மறப்பதுமான சூழலுக்குள்ளே இன்றைக்கு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேகமான இந்த உலக ஓட்டத்தில் ஆலயம் செல்வது என்பது இன்றைக்கு ஏதோ ஒரு பண்டிகை காலங்களிலோ ஏதோ ஒரு விசேஷித்த தினங்களில் கூடுவது மட்டுமே வழக்கமாக வைத்திருக்கிறவர்களும் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறவனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறோம். நீ ரட்சிக்கப்பட்டதுக்கான அடையாளம் ஆலயம் சென்று கர்த்தரை தேடுவதைத்தான் தேவன் விரும்புகிறாரே தவிர ஆலயத்தை தவிர்ப்பதை தேவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. அங்கே கர்த்தருடைய தாசர்கள் உண்டு, அவருடைய வார்த்தைகள் உண்டு. எனவே ஆலயத்துக்கு சென்று கர்த்தரை தேடி அவரை மகிமைப்படுத்தி இந்த நாள் வரைக்கும் ஜீவனோடு கூட வைத்திருப்பதற்கு நன்றி செலுத்தி அவரை துதித்து ஸ்தோத்தரித்து வருவது இருக்கிற மகிழ்ச்சிக்கு எந்த மகிழ்ச்சியும் ஈடு இணை ஆகாது. எனவே நல்ல காலை வேளையில் எந்த காரியத்தை சொல்லி காரணத்தை சொல்லியும் ஆலயத்தை தவிர்த்திராதீங்க. அது தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அடையாளம். ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய அடையாளம் ஆலயம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இருந்த அடையாளங்களை தொலைத்து விட்டு திரும்ப தேடுவது போல நம்முடைய வாழ்க்கை இருந்து விடக்கூடாது. அது மிகவும் கடினமான ஒன்று. எனவே என்ன இருந்தாலும் பரவாயில்ல, ஆலயத்தை தொடர்ந்து தேடுங்க. ஆலயத்தில் சென்று கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்க, அங்கே சேர்ந்து ஆராதிங்க. இந்த பொருளாத காலகட்டத்தில் நம்ம மட்டும் ஜீவனோடு இருப்பதே கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய கிருபை இரக்கம். எனவே ஜீவனை தந்த தேவனுக்கு அவருடைய ஆலயத்தில் சென்று அவரை பார்த்து ஆராதித்து மகிழ்ச்சியோடு கூட கடந்து வர கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.